அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் உயிரின மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிகாட்டுதல்களை தங்களால் இயன்றளவு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த நபித்தோழர்கள் மீதும் நபித்தோழியர்கள் மீதும் குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமா. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் திருச்சி மாவட்டத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஏகத்துவ எழுச்சி மாநாட்டில் நாம் எல்லாம் பங்கெடுத்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நேரத்தில் வழிமாறும் இளைய சமுதாயமும் வழிகாட்டும் இஸ்லாமும் என்ற தலைப்பு வழங்கப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் ஏராளமான இளைஞர்கள் இருந்தாலும் சில இளைஞர்களுடைய செயல்பாடுகளும் அவர்களின் வாழ்க்கை முறையும் இந்த சமுதாயத்தை வருத்தத்திற்கு ஆளாக்கக்கூடிய அளவுக்கு மிக மோசமாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்றைய இளைஞர்கள் தான் நாளைய தலைவர்கள் என்பார்கள். அதுபோல இந்த இஸ்லாமிய சமுதாயத்தின் இன்றைய இளைஞர்களாக இருப்பவர்கள் தங்கள் இளமை பருவத்தை சரியாக அவர்கள் பயன்படுத்தி கொண்டால்தான் இந்த சமுதாயத்தின் நாளைய எதிர்காலமாக அவர்கள் உருவாக முடியும். அப்படி இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்ள வேண்டும் என்றால் தீமைகள் பரவி இருக்கின்ற பாவங்கள் நிரம்பி இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் தங்கள் வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு இஸ்லாத்தின் வழிகாட்டுதல்களும் அறிவுரைகளும் அந்த இளைஞர்களுக்கு மிக அவசியமான ஒன்று. இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களை சில வகையினராக நாம் பிரித்துக் கொள்ளலாம். ஒரு 4 அடிப்படையான வகையாக இன்றைய இஸ்லாமிய இளைஞர்களில் சிலரின் நிலையை நாம் கண்டுகொள்ளலாம். இதில் முதலாவது சாரார் யார் என்றால், பெயரளவில் அவனிடத்தில் இஸ்லாம் இருக்கும். அவன் பெயருக்கு அப்துல்லாவாக இருப்பான், முகம்மதாக இருப்பான், இப்ராஹிமாக இருப்பான். இப்படி அவனுடைய பெயரில் இஸ்லாம் வெளிப்படும். மறுமையின் நம்பிக்கை அவனுடைய வாழ்க்கையில் இருக்காது. அதற்கான செயல்பாடுகள் அவனிடத்தில் வெளிப்படாது. பள்ளிவாசலுக்கு மழைக்கும் ஒதுங்கி இருக்க மாட்டான். அவன் தன்னுடைய வாழ்க்கையில் இஸ்லாத்தின் சட்டதிட்டங்களையோ ஹராம் ஹலாலையோ பேணி வாழ மாட்டான். இப்படி இஸ்லாத்தை விட்டு வெகு தூரத்தில் நிற்பவர்களாக சிலர் இருப்பார்கள். இவர்களால் சமுதாயத்திற்கும் எந்த பயனும் இருக்காது. அவனால் சமுதாயத்திற்கு கேடுகள் தான் இருக்கும். கூட்டமாக தெரு ஓரங்களில் அமர்ந்து மக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்ற வகையில் மக்களிடத்திலே மக்கள் நடந்து செல்லுகின்ற பாதைகளில் தொல்லை தருகின்ற வகையில் கொச்சையான பேச்சுக்களை பேசிக்கொண்டு கெட்ட வார்த்தைகளை பேசிக்கொண்டு கூட்டமாக அமர்ந்து கேம் விளையாடுகிறேன் என்கின்ற பெயரில் அங்கு கடந்து செல்லக்கூடிய மக்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாகவே எப்போதும் அமர்ந்திருப்பான். இவனால் சமுதாயத்திற்கு எந்த பயனும் இருக்காது. போதை பழக்கங்களுக்கு அடிமையாக இருப்பான்.
கஞ்சா, பீடி, சிகரெட் என்பது இவனுடைய அன்றாட பழக்க வழக்கமாக மாறி இருக்கும். இப்படி ஒரு சாரார் இருந்து கொண்டே இருப்பார்கள். இவனுக்கு குடும்பத்தை பற்றிய, தன் குடும்பத்தை பற்றிய அக்கறை கூட இருக்காது. இப்படி ஒரு சாராரை நம்முடைய வாழ்க்கையில் நாம நம்முடைய தெருக்களில் கூட பார்த்திருப்போம். இவர்களுடைய அன்றாட வேலை என்ன? இவனுக்கு விடிவதே மதியம் 1 மணி 2 மணிக்கு தான் இவனுக்கு காலையே விடியும். தூக்கத்திலிருந்து அப்பதான் எந்திரிப்பான். எழுந்திருச்சு அங்கிருந்து வெளியே புறப்பட்டு சென்று தன்னுடைய நண்பர்களோடு ஊர் சுற்றுவான். தெரு ஓரங்களில் அமர்ந்து கேம்களை விளையாடுவான். அங்கு கடந்து செல்லக்கூடிய பெண்களையும் முதியவர்களையும் கேலி செய்வான். எந்த ஒரு இஸ்லாமிய மரபும் சட்டதிட்டங்களுடைய பேணுதலும் இவனுக்கு இருக்காது. தொழுகைக்காக வாங்க அழைப்பு ஓசை அவனுடைய செவிகளில் விழுந்தாலும் கூட அதை அலட்சியப்படுத்தி அவன் தன்னுடைய வீணான காரியங்களிலேயே ஈடுபடுவான். ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அவனை பொறுக்கி என்று அழைத்தாலும் கூட அது அவனுக்கு பெரிதாக தெரியாது. அவனிடத்துல நீங்க போய் அறிவுரை சொன்னா கூட அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறான், பூமர் அங்கிள். நீங்க போய் அவன்கிட்ட அறிவுரை சொல்லி பாருங்களேன். அறிவுரை சொன்னீங்கன்னா, ஏன்பா இப்படிலாம் இருக்கிற, குடும்பத்துக்காக நீ சம்பாதிக்க வேணாமா, ஓ வாழ்க்கைக்கு உண்டான தேவையை நீ செஞ்சுக்க வேணாமா அப்படின்னு நீங்க போய் சொன்னீங்கன்னா, வந்துட்டார் பூமர் அங்கிள், சொல்லுங்க அங்கிள் அப்படிமா. இப்படி இவனுக்கு அறிவுரை சொல்வதை கூட ஏற்றுக்கொள்ளாத நிலையில தான் இருப்பான். அப்ப இப்படியான இளைஞர்கள் நம்முடைய சமுதாயத்தில் ஒரு சாராராக இருந்துகிட்டே இருக்கிறாங்க. அடுத்து இன்னொரு சாரார் இருக்கிறாங்க. இவன் மக்களுடைய பார்வையில நல்ல பையன் பா, அவனை பார்த்தாலே நல்ல பளிச்சுன்னு பெஞ்சில் உட்கார்ந்து ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் பாங்கல்ல, அது மாதிரி நல்ல படிப்பாளியா இருப்பான். நல்ல பையன், நல்ல அருமையான பிள்ளைவன் அப்படின்னு மக்கள்கிட்ட பேர் எடுத்திருப்பான். நல்ல படிப்பாளியாக இருந்து நல்ல ஒரு வேலைக்கு போயிருப்பான், நல்ல சம்பாதிப்பான், தனக்கு நல்ல செலவு செஞ்சுக்குவான், தான் குடும்பத்துக்கு நல்ல செலவு செய்வான். பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் தான் பிள்ளைய கண்டிக்கும் பொழுது கூட பக்கத்து அவனை பாரு எப்படி இருக்கிறான் பாரு, எவ்வளவு நல்ல பிள்ளையா இருக்கிறான் பாரு, இருக்கிற இடம் தெரியாம இருக்கிறான் பாரு என்று சொல்லுகின்ற அளவுக்கு மக்களால் நல்ல பெயரை எடுத்திருப்பான். ஆனா இவன் சமுதாயத்திற்கு ஒரு குண்டூசியை கூட நகர்த்த மாட்டான். ஒய்காலராகவே உருவாகுவான். சமுதாயத்துக்காக வியர்வை சிந்துவது என்பது இவனுக்கு அலர்ஜியாக இருக்கும். மார்க்க தொடர்பு இருக்காது. மார்க்கத்துக்காக, ஒரு பள்ளிவாசலுக்காக பொருளாதாரத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்காது. பள்ளிவாசல் பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற அக்கறை இருக்காது. வணக்க வழிபாடுகளில் தான் பங்கெடுக்க வேண்டும் என்கின்ற ஆசை, ஆர்வம் அவனிடத்தில் இருக்காது. பெருநாள் வந்து விட்டால் புத்தாடை அணிந்து கொண்டு தொழுகைக்கு வருவானை தவிர வேறு எந்த இஸ்லாமிய தொடர்பும் இருக்காது. சமுதாயத்துக்கான அக்கறையும் இருக்காது. இந்த சமுதாயத்தில் எவ்வளவு துன்பங்கள் ஏற்பட்டாலும் கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அதை பொருட்படுத்தாமலே இருப்பான். ஆனா மக்கள் பார்வையில இவன் நல்ல புள்ளன் பேர் எடுத்திருப்பான். இப்படி ஒரு சாரார். மூணாவது ஒரு சாரார் இருக்கிறாங்க. இவங்க யாருன்னா, தன்னை ஹீரோவாக மக்கள் மத்தியில வைப்பான். தன்னுடைய நிலையை ஒரு ஹீரோவாக பிம்பப்படுத்திக் கொள்வான். அவன் அரசியலில் ஆர்வம் கொண்டவனாக இருப்பான். சமுதாய பணிகள் என்கின்ற பெயரில தெருவில் ஒரு பிரச்சனை என்றால் முன்னுக்கு வந்து நிற்பான். இவனா எந்த பிரச்சனையினாலும் முன்னாடி வந்து நிற்பான். அடுத்து இவன் அப்படியே முன்னேறி ஒரு அரசியல் கட்சியிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு தான் ஒரு சமுதாய போராளி என்று பெயர் எடுத்து விட்டால் போதும் என்று தன்னை ஹீரோவாக காட்டிக்கொண்டு அரசியலுக்காக, அதன் பதவிக்காக, அதன் பட்டத்துக்காக தன் மார்க்கத்தை இழந்து அதிலே அவன் கலந்து கொள்வான். கும்பிடு போடணுமா, கும்பிடு போட்டுக்குவான்.
இவனுக்கு இவனுடைய பார்வையில மார்க்கத்தை பேசக்கூடியவர்கள் எல்லாம் ஏதோ விரோதிகளை போன்று அவன் நினைப்பான். மார்க்கத்தை பேசணும்னு வைங்க, இவனுங்களுக்கு வேற வேலையே இல்லை, சமுதாய ஒற்றுமைதான முக்கியம் அப்படின்னு பேசி சமுதாயத்துக்கு நாமெல்லாம் ஏதோ துரோகம் இழைக்கிற மாதிரியும், அவன்தான் சமுதாயத்துக்காக பாடுபடுவதை போலவும் தன்னை ஒரு சமுதாய போராளியாகவும் ஹீரோவாகவுமே மக்கள் மத்தியிலே தன்னை அறிமுகப்படுத்துவான். இவனுக்கு மார்க்கத்தை பற்றிய அக்கறை இருக்காது, மார்க்கத்தினுடைய தொடர்பு இருக்காது. ஏதோ மக்களுக்கு 4 விஷயத்தை நல்லது செய்வான். ஆனால் அதில் இருக்கக்கூடிய உள்நோக்கமும் தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதாகத்தான் இருக்குமே தவிர சமுதாயத்தை உயர்த்த வேண்டும் என்பது இருக்காது. இதெல்லாம் போக 4வது ஒரு சாரார் இருப்பான். அவன் யார்? அவனுக்கு மார்க்கத்தை பற்றிய கொஞ்சம் அக்கறை இருக்கும். நாம ஒரு தொழுகையாளியா இருக்கணும், இஸ்லாமிய தொடர்போடு இருக்கணும், பெயரளவுல முஸ்லிமா வாழக்கூடாது என்று நினைப்பான். ஆனால் அவனுடைய அந்த மார்க்க தொடர்பு எப்படி இருக்கும்னா, யாரையும் பாய்ச்சிக்க கூடாது, சமரசம் செஞ்சுக்கலாம், கொள்கையை வலிமையாக சொல்ல தேவையில்லை என்று எல்லாமே சரி என்று முடிவெடுப்பான். எதை நயவஞ்சகத்தின் அடையாளம் என்று மார்க்கம் சொல்லுகிறதோ, தவறை கண்டால் அதை தட்டி சுட்டிக்காட்ட வேண்டும் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு தெளிவாக சமரசம் இல்லாமல் எடுத்துரைக்க வேண்டும் என்கின்ற கொள்கையில் இருந்து கொண்டு அவனுக்கு இதை சொன்னால் அடுத்தவன் நம்மை பகைப்பானே, இதை சொன்னால் இன்னொருவன் கோபித்துக் கொள்வானே என்பதற்காகவே அன்பாக நடந்து கொள்ளுகிறேன், பாசமாக நடந்து கொள்ளுகிறேன் என்கின்ற பெயரில் எல்லாம் சரி என்று நயவஞ்சகத்தின் அடையாளத்தை அவன் வெளிப்படுத்துவான். இவனுக்கு எது சரி எது தப்புன்னே பிரிச்சு பார்க்க தெரியாது. கொள்கையில் ஒரு தெளிவான முடிவை எடுக்க தெரியாது. ஹாலிவுட் சினிமாவை எல்லாம் பார்த்துட்டு கூட அந்த சினிமாவுல வர கிராபிக்ஸ் காட்சிகளை போல இந்த மார்க்கத்தை அணுக பார்ப்பான். மறுமை நாளினுடைய அடையாளமா, தஜ்ஜாலா, யஜூஜ் மாஜூஜா, அதெல்லாம் எப்படி இருக்கும்னு நம்ம கற்பனை செய்ய முடியாது. அதெல்லாம் மறுமையில நடக்கிற அடையாளங்கள்னு மார்க்கம் சொல்லிடுச்சு. அதை நம்பணும். அதற்கு அந்த அடையாளங்கள் நடைபெறுகிற பொழுது நாம் நம்முடைய நிலைமையை சுதாரித்துக் கொள்ள வேண்டும். இதான் மார்க்கம் சொல்லக்கூடியது. ஆனா இவன் எப்படி இருப்பான்னா, ஒரு வீடியோ காட்சியில ஏதாவது ஒரு கிராபிக்ஸ் காட்சியை கம்ப்யூட்டர் டிசைனை பார்த்தா கூட இதுதான் யாஜூஜ் மாஜூஜும் பா, இதுதான் தஜ்ஜாலும் பா. ஏலியன்னே ஒண்ணு கிடையாது. ஆனா ஏலியனுக்கு ஒரு உருவத்தை வேற்று கிரகவாசின்னு சில உருவங்களை கம்ப்யூட்டர்ல போட்டு பரப்புவான். இதுதான் யாஜூஜ் மாஜூஜும் பாங்க, இதுதான் தஜ்ஜாலும் பா. இப்படி சினிமாவை அணுகுவதை போலவே இஸ்லாத்தையும் அணுகுவான். இவன் மார்க்க தொடர்பில் இருக்கிறேன் என்று சொல்லி அந்த மார்க்கத்தின் அடிப்படைகளுக்கு முரணாக செல்வான். இப்படி 4 வகையினராக இந்த சமுதாயத்தில் இளைஞர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு இஸ்லாம் என்ன வழிகாட்டுகிறது? இந்த 4மே சரியான முறை கிடையாது. இஸ்லாத்தின் பார்வையில் இவர்கள் நல்ல வழியிலே பயணிப்பவர்கள் என்ற முடிவுக்கு வர இயலாது. இந்த 4 பேருக்கும் இஸ்லாம் என்ன வழிகாட்டலை கொடுக்கிறது? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வு இந்த 4 சாராருக்குமே முன்மாதிரியாக திகழ்கிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தூதுத்துவ பருவத்தை பற்றி திருமறை குர்ஆன் பேசுகிற பொழுது, சமிஅனா ஃபதன் யذ்குருஹும் யுகாலு லஹு இப்ராஹிம், இப்ராஹிம் என்று சொல்லப்படுகிற ஒரு இளைஞரை நாங்கள் கேள்விப்பட்டோம் என்று எதிரிகளுடைய வார்த்தையை இறைவன் குர்ஆனில் பதிவு செய்கிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பருவம் இளமை பருவமாக இருந்தது. அந்த இளைய பருவத்தில் இப்ராஹிம் நபியினுடைய கொள்கை பிரச்சாரம் எப்படி இருந்தது? தன்னுடைய தகப்பனாரிடத்தில் முன்வைக்கிறார்கள், அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும், வேறு யாரையும் எதையும் அல்லாஹுக்கு இணையாக்கிவிடக் கூடாது. இதுதான் இஸ்லாத்தின் அடிப்படை. அல்லாஹுடைய கொள்கையை இப்ராஹிம் நபி தன்னுடைய தகப்பனாரிடத்தில் முன்வைக்கிறார்கள். தகப்பனார் சொல்லுகிறார், நீ இந்த கொள்கையை விட்டு விடுகிறாயா, அல்லது உன்னை நான் கல்லால் அடித்து கொள்ளட்டுமா? கல்லாலே அடிச்சு உன்னை கொல்லுவேன், இல்லைன்னா இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போயிடு, இங்க இருக்க கூடாது,
இது உனக்கான இடம் இல்லை. ஒரு இளைஞராக இருக்கிறார், தந்தையின் அரவணைப்பில் இருக்கிறார். அந்த பருவத்திலே இந்த கொள்கையை சொன்னால், தந்தைக்கு எதிரான கொள்கையை சொல்லுகிற பொழுது அவருடைய பகைமையை பெற நேரிடும். தகப்பனார் வீட்டை விட்டு துரத்துவார். ஆதரவு இல்லாமல், அரவணைப்பு இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை தானே தூக்கி நிறுத்த வேண்டிய ஒரு நிலைமைக்கு போக வேண்டும் என்று தெரிந்தும் கூட, இந்த உலக வாழ்வில் பல சிரமங்களை சந்திக்க வேண்டும் என்கின்ற நிலையை தெரிந்தும் கூட, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொள்கையை எந்த நேரத்திலும் அவர் சமரசம் செய்து கொள்ளவில்லை. தன்னுடைய தகப்பனாருக்கு பயந்து கூட இந்த கொள்கையை அவர் மறைத்துக் கொள்ளவில்லை. அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும், அவனுக்கு ஈடு இணை இல்லை, அவனுக்கு எந்த நேரத்திலும் இணை கற்பித்து விடக் கூடாது என்பதை தெளிவாக எடுத்துரைத்தார் இப்ராஹிம் நபி அவர்கள். ஆனா நாம் ஏற்கனவே பார்த்தோமே, சில இளைஞர்கள், அவர்களிடத்தில் இப்படியான பண்பை பார்க்க முடிகிறதா? கொள்கையை இன்றைக்கு ஒற்றுமை என்கின்ற வேஷத்தின் பெயரால், ஒரு போலி வாதத்தின் பெயரால், யாரையும் பகைக்க கூடாது என்கின்ற ஒரு உணர்ச்சியின் விளைவாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஒரு போலி பிம்பத்தின் மீது கட்டமைக்கின்ற விதமாக யாரையும் பகைக்க கூடாது என்பதற்காக இந்த கொள்கையை அவன் மூடி மறைத்து நடித்துக் கொண்டிருப்பதை சில பேரை பார்க்கிறோம். இது உண்மையான இஸ்லாம் கிடையாது. அவனிடத்துல தொழுகை இருக்கலாம், வணக்க வழிபாடுகள் இருக்கலாம். இந்த தொழுகையை விட, வணக்க வழிபாடுகளை விட அடிப்படையான விஷயமே கொள்கை தான், ஈமான் தான். அந்த ஈமான் எப்போது சமரசம் இல்லாமல் மக்கள் மத்தியிலே போட்டு உடைக்கப்படுகிறதோ அப்போதுதான் நம்முடைய உள்ளத்தில் அது நிறைவாக இருக்கிறது என்ற அர்த்தம். ஆனால் இன்றைக்கு அன்பு என்கின்ற பெயரிலே, பாசம் என்கின்ற பெயரிலே நயவஞ்சகத்தோடு தன்னுடைய நிலையை குழப்பிக் கொண்டு மார்க்கம் சொல்லுகிற நயவஞ்சகத்தின் அடையாளமாக இந்த கொள்கையை சமரசம் செய்து ஒற்றுமை வேஷம் போடக்கூடியவர்களாக பல பேரை பார்க்கலாம். அதற்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வு படிப்பனையாக இருக்குது. இந்த கொள்கை யாருக்காகவும், எதற்காகவும், எவருக்காகவும், பெற்ற தாய் தகப்பனருக்காக கூட, பெற்றோருக்காக கூட சமரசம் செய்து கொள்ள கூடாது. இந்த கொள்கையை தெள்ள தெளிவாக எல்லா நேரங்களிலேயும் போட்டு உடைக்கப்பட வேண்டும் என்பதை இப்ராஹிம் நபியினுடைய வாழ்வு நமக்கு பாடம் நடத்துகிறார். அப்ப இளைஞர்களுடைய வாழ்வை அவர்கள் இது போன்று இஸ்லாம் சொல்லுகின்ற வழிகாட்டலில் அமைத்துக் கொண்டால்தான் அவர்கள் நாளை மறுமையிலே வெற்றியை நோக்கி செல்ல முடியும். தொழுகிறோம், நான் நோன்பு பிடிக்கிறேன், யாரையும் பகைக்க கூடாது நினைக்கிறேன், இது தப்பானா? தப்புதான். கொள்கை என்பதை சமரசம் இல்லாமல் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதுதான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழிகாட்டலாக இருக்கு. அடுத்தது நாம் ஏற்கனவே பார்த்த அந்த இளைஞர்களில் இன்னொரு சாரார் யார்? அவர்களிடத்துல நல்ல பிள்ளைங்கிற பெயர் இந்த மக்கள் பார்வையில இருக்கும். இவன் நல்லவன், நல்ல சம்பாதிக்கிறான், நல்ல வேலையில் இருக்கிறான், நல்ல உயர் பதவியில் இருக்கிறான், தன்னுடைய குடும்பத்துக்கு நல்ல செலவு செய்கிறான், இவன் நல்ல பையன்னு மக்கள் பார்வையில் அவனுக்கு பெயர் இருக்கும். ஆனால் இந்த சமுதாயத்துக்காக கடுகளவு கூட அவனுடைய பயன் இருக்காது. குண்டூசியை கூட நகர்த்தி இருக்க மாட்டான். மார்க்கத்தினுடைய தொடர்பு அவனுக்கு இருக்காது. அவன் சம்பாதிப்பதும், அவன் செலவு செய்வதும், அவனுடைய குடும்பத்துக்கு செலவு செய்வதும் என்று பொருளாதாரத்தை சுற்றியே, இந்த உலக வாழ்வை சுற்றியே அவன் வாழ்க்கை முழுவதும் இருக்குமே தவிர மார்க்கத்தின் பக்கம் அவனுடைய பார்வை திரும்பாது. அல்லாஹ்வுடைய பணிகளை நோக்கி அவனுடைய பார்வை திரும்பாது. இறைவனுக்காக, இறை மார்க்கத்துக்காக தன் பொருளாதாரத்தை கொடுக்க வேண்டும் என்பதிலோ, தன்னுடைய உழைப்பை செய்ய வேண்டும் என்பதிலோ, இந்த சமுதாயத்துக்காக பாடுபட வேண்டும் என்பதிலேயோ அவனுடைய பார்வை திரும்பாது. வியர்வை சிந்தாத ஒரு நல்ல பையன்னு சமுதாயத்தில் பேர் எடுத்திருப்பான். ஆனா இப்படியான இளைஞர்களை இஸ்லாம் ஆர்வமூட்டுகிறதா? நீ சம்பாதித்தாலும் சரி, கோடான கோடி ரூபாய்களை நம்முடைய வங்கி கணக்கிலே சேர்த்து கொண்டாலும் சரி, சொத்து சேர்த்தாலும் சரி, எவ்வளவு நல்ல பிள்ளை என்று இந்த ஒட்டுமொத்த உலக மக்களாலும் பேர்
எடுத்தாலும் சரி, அதை வைத்து நாளை மறுமை நாளிலே தப்பித்துக் கொள்ள முடியுமான்னு கேட்டா தப்பிக்க முடியாது. நாளை மறுமையில் தப்பிக்க வேண்டும் என்றால் அந்த இளைஞன் இஸ்லாம் கூறுகின்ற இளைஞனாக இருக்க வேண்டும், இஸ்லாம் வழிகாட்டுகின்ற இளைஞனாக இருக்க வேண்டும். இஸ்லாம் எப்படி வழிகாட்டுகிறது? எந்த ஒரு இந்த சமுதாயத்தில் அவலங்கள் நடந்தாலும் அநியாயம் நடந்தாலும் கண்டும் காணாமல் இரு, இந்த சமுதாயத்துக்காக குண்டூசியை நகர்த்தாதே என்று சொல்லுகிறதா? மார்க்கத்தின் பக்கம் பார்வையை திருப்பாதே என்று சொல்லுகிறதா? தொழுகை கூட அவனிடத்தில் இருக்காது, ஆனா நல்லா சம்பாதிப்பான், அவன் நல்ல பிள்ளைன்னு பேர் எடுத்திருப்பான். இந்த பெயரை வைத்து மறுமையில என்ன பண்ண முடியும்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்ப இவர்களுக்கு இஸ்லாம் சொல்லுகின்ற வழிகாட்டல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய இளைஞர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உருவாக்கிய இளைஞர்கள் எப்படி இருந்தார்கள்? 70 நபர்களை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உருவாக்கினார்கள். அவர்களுக்கு குர்ரா என்று சொல்லப்படும் காரிகள், குர்ஆனை கற்றறிந்தவர்கள், குர்ஆனை படித்தவர்கள், குர்ஆனை ஓதியவர்கள், மனனம் செய்தவர்கள், மார்க்க அறிஞர்களாக 70 நபர்களை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உருவாக்குறாங்க. இந்த 70 நபர்கள் 70 இளம் சிட்டுக்கள், அவர்களுடைய பணி, அவர்களுடைய வேலை என்னவாக இருந்தது? இரவு நேரத்தில் அவர்கள் ஒன்று குழும்புவார்கள், ஒன்று கூடி அவர்கள் மார்க்கத்தை ஒருவருக்கு ஒருவர் போதித்து கற்றுக்கொள்வார்கள், மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்வார்கள், வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவார்கள். அவர்களின் இரவு நேரத்தை மார்க்கத்தின் வழியிலே, வழிபாட்டிலே, மார்க்கத்தை கற்றுக்கொள்வதிலே கழிப்பார்கள். பகல் நேரத்தில் விறகு வெற்றி சுமந்து அதை சந்தைகளில் விற்று அதன் மூலம் வரக்கூடிய பொருளாதாரத்தால் ஏழைகளுக்கு உணவளிப்பார்கள். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய இளம் பட்டாளம். நல்ல மக்கள் தான். நல்ல மக்கள் என்கின்ற பெயர் இந்த மக்களால் சூட்டப்படுவதாக மட்டும் அவர்களுடைய வாழ்க்கையில இல்லை. இவன் நல்ல பிள்ளை, நல்ல சம்பாதிக்கிறான், பொருளாதாரத்தை ஈட்டுறான், உழைக்கிறான், இப்படியான பெயரை மட்டும் அவர்கள் எடுக்கவில்லை. இந்த சமுதாயத்துக்காக அவர்கள் உழைத்தார்கள். எப்படியான உழைப்பு? ஏழைகள் பசியிலே பட்டினியிலே வாடுகிறார்களா, அவர்களுக்கு தன் பொருளாதாரத்தை கொடுத்து உணவளிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்காகவே உழைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த சமுதாயத்திற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை அனுப்பி வைக்கிறாங்க ஒரு ஊருக்கு. மார்க்க பிரச்சாரத்தை இன்னொரு ஊருக்கு போய் செய்யணுங்கிறதுக்காக. அந்த கூட்டம், அந்த ஊரில் இருப்பவர்கள் இவர்களை ஏமாற்றி துரோகம் செய்து இந்த 70 நபர்களையும் கொன்றொழிக்கிறார்கள். கொன்றொழிக்கும் பொழுது அதிலே ஒரு இளைஞர் ஹராம் என்கின்ற நபித்தோழர், இந்த ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த 70 இளைஞர்களில் ஒருவராக இருந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பயிற்றுவிக்கப்பட்ட இஸ்லாம் வழிகாட்டுகின்ற வாழ்வில் நடக்கின்ற இளைஞராக அவர் திகழ்ந்தார். சமுதாயத்துக்கு பாடுபட்டார், உழைத்தார், மார்க்க வழிபாடுகளில் ஈடுபட்டார். இப்படி மார்க்கத்தின் பார்வையிலே மிக நல்லறங்களை செய்த இளைஞராக இருந்தார். துரோகம் இழைக்கப்பட்டு சமுதாயத்துக்காக போராட சென்ற பொழுது அவர் எதிரிகளால் முதுகில் குத்தப்படுகிறார். எதிரிகளுடைய அம்புகளில் இருந்து ஒரு அம்பு அவருடைய முதுகில் பாய்கிறது. அந்த ஈட்டி, அவருடைய முதுகில் பாய்ந்த ஈட்டி நெஞ்சை பிளந்து கொண்டு ரத்தத்தை பீறி அடித்துக் கொண்டு வெளியாகிறது. அந்த ரத்தத்தை எடுத்து தன்னுடைய முகத்தில் பூசிக்கொண்டு அவர் சொல்லுகிறார், ஃபுஸ்து வரப்பில் கஅபா, கஅபாவுடைய இறைவனின் மீது ஆணையாக நான் வெற்றி பெற்று விட்டேன். நபிகள் நாயகம் உருவாக்கிய இளைஞர், இஸ்லாமிய வழிகாட்டலில் வளர்ந்த இளைஞர் எதை தனது வெற்றியாக பார்த்தார்? கோடி ரூபாயை சம்பாதிப்பதை மட்டும் பார்க்கவில்லை. மக்களுடைய பார்வையில் நான் நல்ல பெயரை எடுத்து விட்டேன் என்பதை மட்டும் பார்க்கவில்லை. மார்க்கம் எப்படி வழிகாட்டுகிறதோ அந்த அடிப்படையிலே வழிபாடுகள் செய்த நன்மைகளை என்னுடைய மறுமை வாழ்க்கைக்காக சேர்த்து இந்த சமுதாயத்துக்காகவும் பாடுபடுகிற ஒய்க்காளராய் இல்லாம இந்த சமுதாயத்துக்காக குரல் கொடுக்கின்ற இளைஞனாக என் மரணத்தை தழுவுகிற பொழுது நான் வெற்றி பெற்று விட்டேன்னு ஒரு பெருமிதத்தோடு தன்னுடைய மரணத்தை தழுவினாரே,
ஆனா இன்னைக்கு இளைஞன் எப்படி இருக்கிறான்? அவன் தான் உண்டு தான் குடும்பம் உண்டுன்னு இருப்பான். இருக்கிற இடம் அவனுக்கு தெரியாது, அவனால எந்த பிரச்சனையும் இருக்காது, ஆனால் எந்த நன்மையும் இருக்காது. இப்படியான இளைஞர்களை இஸ்லாம் ஊக்குவிக்கவில்லை. அவர்களிடத்தில் பொருளாதாரம் இருந்தாலும் கூட, மக்களால் நல்ல பெயர் சூட்டப்பட்டாலும் கூட, அவர்கள் மார்க்கத்தின் பார்வையிலே நல்லவர்கள் என்கின்ற பெயரை, நல்ல இளைஞர்கள் என்கின்ற பெயரை அவர்கள் பெற்றுவிட முடியாது. அப்ப இதையும் நாம இளைஞர்களுடைய வழிகாட்டலாக இஸ்லாத்தில் நாம பார்க்கலாம். அடுத்து இன்னொரு சாரார் யாரு? அவர்களிடத்துல சமுதாய பணி இருக்கும் நாம பார்த்தோம். அந்த சமுதாய பணி எப்படி இருந்தது? நாம ஏற்கனவே பார்த்த அந்த இளைஞர்களுடைய வரிசையில அவன் சமுதாயத்துக்காக போராடுவான். அவனுடைய போராட்டம் எல்லாம் எதை முன்னிலைப்படுத்தி இருக்கும்னா, இறையச்சத்தின் அடிப்படையிலே வந்ததாக இருக்காது. நான் ஒரு கட்சியில சேரணும், அதுல ஒரு பதவியை பெறணும், அந்த தெருவுல ஒரு பிரச்சனைனா முன்னுக்கு வந்து நிக்கணும், என்ன ஹீரோன்னு மக்கள் சொல்லணும், இந்த பெயருக்காகவும் தன்னுடைய பதவிக்காகவும் இந்த சமுதாயத்திலே உழைக்கக்கூடியவனாக, சமுதாய பணியை மட்டும் முன்னிறுத்துபவனாக இருப்பான். ஆனா அவனுடைய பார்வையில நம்மை அவன் எப்படி பார்ப்பான்னா, அவன்லாம் ஒற்றுமையை குலைச்சுக்கிட்டு இருக்கிறான். இந்த இந்திய நாட்டில் எவ்வளவு பெரிய அவலங்கள் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு நடக்குது. நம்மை வீழ்த்த பார்க்கிறார்கள், வெட்ட பார்க்கிறார்கள். இந்த நேரத்தில் விரல அசைக்கலாமா வேணாமான்னு பேசிக்கிட்டு இருக்கிறான். இப்படி அலங்கார வார்த்தைகளை சொல்லி ஒற்றுமை கோஷம் என்கின்ற பெயரில் இஸ்லாத்தின் தொடர்பை விட்டு வெளியே சென்று இந்த கொள்கையை சமரசம் செய்து கும்பிடு போடுபவனாக சமுதாய போராளி என்கின்ற பெயரிலே சில இளைஞர்கள் உலா வருவார்கள். இதை இஸ்லாம் ஆதரிக்குதா? சமுதாய பணி என்பது இரண்டாம் பட்சம் தான். மார்க்கம் இல்லாமல் சமுதாயத்துக்காக உழைத்து அது எந்த பிரயோஜனத்தையும் தரப்போவதில்லை. மார்க்கம் இல்லை, தொழுகை இல்லை, வணக்க வழிபாடு இல்லை, பள்ளிவாசலுடைய தொடர்பு இல்லை, கொள்கை தன்னுடைய வாழ்க்கையில் இல்லை. கொள்கையையும் மார்க்கத்தையும் தொழுகையையும் வணக்க வழிபாட்டையும் தன்னுடைய சமுதாய பணிக்கு பாரமாக கருதுகிறான் என்றால் அவன் என்ன உழைச்சி இந்த மக்களுக்காக என்ன பாடுபட்டு என்ன இருக்குது? மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுத்திருக்கலாம், மக்கள்கிட்ட ஹீரோவாக அவன் வலம் வரலாம். ஆனால் அல்லாஹ்வின் முன்னிலையிலே நிறுத்தப்படுகின்ற பொழுது இவனுக்கு எந்த பயனும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய இளைஞர்கள் இரண்டிலேயும் தேர்ந்தவர்களாக இருந்தார்கள். அந்த இரண்டும் அவர்களிடத்தில் எப்படி வந்தது? வணக்க வழிபாடும் இருந்தது, சமுதாயத்துக்கான உழைப்பும் இருந்தது. இந்த வணக்க வழிபாடும் சமுதாயமும் ஏகத்துவம் என்கின்ற விதை அவர்களுடைய உள்ளத்தில் விழுந்ததால் அது ஆழ விருட்சமாக பல கனிகளை அவர்களுடைய வாழ்க்கையில் வணக்க வழிபாடுகள் என்கின்ற நன்மையையும் கொடுத்தது, சமுதாயத்திற்கான நன்மைகளையும் அவர்களுடைய வாழ்க்கையில் பூத்து குலுங்க செய்தது. ஏகத்துவம் தான் அவர்களை இந்த பணிகளிலே ஒன்றிணைத்தது. அதற்கு உதாரணம் ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர் குர்ஆனை எழுதுகிற எழுத்தராக இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி அருளப்படும் பொழுதெல்லாம் அதை கேட்டு அதை எழுதுகின்ற நபராக ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பிறகு குர்ஆனை தொகுக்க வேண்டும், ஒன்று திரட்ட வேண்டும் என்கின்ற ஒரு சூழல் வருகிற பொழுது அந்த பொறுப்பு இவரிடத்தில் தான் கொடுக்கப்படுகிறது. அவர் சொல்லுகிறார், இது மலையை விட பாரமான ஒரு பொறுப்பு, மலையை விட கனமான ஒரு பொறுப்பு. இந்த பொறுப்பை நான் எப்படி தாங்க போகிறேன் என்று தெரியவில்லை என்று சொல்லிக்கொண்டே அந்த பொறுப்பை அவர் ஏற்று சிறப்பாகவும் செய்து முடிக்கிறார். மார்க்கத்துக்காக அவ்வளவு உழைத்த ஒரு நபி தோழர் ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. இப்படி மார்க்க தொடர்பு இருக்குது. இந்த மார்க்க தொடர்பின் பெயரில் தான் சமுதாயத்திற்காகவும் அவர் உழைக்கிறார். வெறும் சமுதாய பணியை மட்டும் வச்சு சொர்க்கத்துக்கு போயிட முடியாது. மார்க்கம் இருந்தாதான் அதற்கு நன்மை. இறையச்சத்தின் அடிப்படையில மார்க்கம் சொல்லுதுங்கிற அடிப்படையில இந்த சமுதாயத்துக்கு உதவுனாதான் மறுமையில் நன்மையை பெற முடியும். அப்ப இந்த ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
இந்த சமுதாயம் யூதர்களால் ஏமாற்றப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக, யூதர்களால் அநீதிக்குள்ளாக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அவர்களின் மொழியை வெறும் 15 நாளில் கற்றுக்கொண்டே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு கட்டளைக்காக அந்த மொழியை கற்றுக்கொண்டு இந்த சமுதாயத்துக்காக உதவுறார். ஏன்னா ரசூல்லா எழுதுவாங்க, கடிதம் எழுதுவாங்க பல மன்னர்களுக்கும். பல மன்னர்களுக்கும் கடிதம் எழுதுகிற பொழுது அரபு மொழியை சார்ந்த மன்னர்களுக்கு அரபு மொழியில கடிதம் எழுதி கொடுத்துருவாங்க. அதை ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதி கொடுத்துருவார். ஆனா யூத மன்னர்களுக்கு கடிதம் எழுதும் பொழுது அவர் அந்த யூத மன்னர்கள் கடிதம் எழுதும் போது அவர்களுடைய மொழி இந்த சபையில யாருக்கும் தெரியாது. ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் தெரியாது, மற்ற கல்வியாளர்களுக்கும் தெரியாது. இதனால என்ன செஞ்சாங்கன்னா, யூதர்களையே அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹ்வுடைய பகுதியில் இருக்கக்கூடிய யூதர்களை அழைத்து ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அந்த யூதர்கள் எழுதுவாங்க. இப்படி செஞ்சா நாம ஒண்ணு சொல்ல, அந்த யூதன் ஒண்ணு எழுத, அவன் எதையாவது நாம சொல்லாததையெல்லாம் எழுதி நாளைக்கு அது பெரும் பூகம்பமாக வெடித்து விடக் கூடாது என்பதற்காக, இந்த சமுதாயம் துரோகம் இழைக்கப்பட்டு விடக் கூடாது என்பதற்காக இந்த ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அந்த மொழியை ரசூலுல்லாஹ் கற்றுக்கொள்ள சொல்றாங்க. அவரும் கற்றுக்கொள்ளுகிறார். இந்த சமுதாயத்திற்கான இந்த கல்வி, சமுதாயத்தின் அறியாமை, இந்த சமுதாயம் துரோகம் இழைக்கப்படுவதற்கு காரணமாக அமைந்து விடக் கூடாது என்பதற்காக அவர் செய்த உழைப்பு, அது மட்டும்தான் அவர் வாழ்க்கையில் இருந்துச்சா? இல்லை. இந்த மார்க்கத்தினுடைய தொடர்பும் வணக்க வழிபாடுகளும் மார்க்கத்தினுடைய சிந்தனையும் அவரிடத்தில் இருந்ததினால்தான் இந்த பணிகள் அவருக்கு பயனை கொடுத்தது. அப்ப வெறுமனே சமுதாயத்தில் ஒரு ஹீரோவா முன் வந்துட்டா மட்டும் அது புரோஜனத்தை மார்க்க அடிப்படையிலே தந்து விடாது என்பதை இளைஞர்கள் உணர வேண்டும். அடுத்தது, நான்காவதாக நம்ம பார்த்த அந்த இளைஞர்கள் யார்? அவனுக்கு இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. எல்லா தப்புவையும் செய்வான், எல்லா குற்றத்தையும் செய்வான், போதை பழக்கங்கள் இருக்கும், கஞ்சா பீடி சிகரெட்டுன்னு அவன் வாழ்க்கை போகும். கேமுன்னே அவனுடைய 24 மணி நேரமே கேம்லயே கழியும். குடும்பத்தினுடைய பொறுப்பு இருக்காது, பெற்றோருக்காக உழைக்க வேண்டும் என்பது இருக்காது. 4 காசு சம்பாதிச்சு நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய பெற்றோருடைய, நம்முடைய தகப்பனாருடைய கஷ்டத்தை நீக்க வேண்டும் என்கின்ற உணர்வு அவனுக்கு இருக்காது. மார்க்கத்திற்காக இந்த வணக்க வழிபாட்டிலே நம்முடைய நேரத்தை கழிக்க வேண்டும், மறுமையிலே அதுதான் பயன் தரும் என்கின்ற சிந்தனை அவனுக்கு இருக்காது. இப்படி இஸ்லாத்தினுடைய வாடையே இல்லாதவனாக சில இளைஞர்கள் இருப்பார்கள். அவர்கள் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு சுகத்தை தருகிற இந்த போதை பழக்கங்கள் நாளை நிரந்தரமாக இருக்கின்ற மறுமை நாளில் அது பயனை தந்து விடாது. நாளை நிரந்தர வாழ்விலே சுவனத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் இந்த போதை என்கின்ற சுகத்தில் இருந்தால் சொர்க்கத்தின் சுகத்தை நாம் அனுபவிக்க முடியாது. இந்த உலகத்தில் ரீல்ஸ் மோகத்துல மூழ்கி தன்னுடைய வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருந்தால் நாளை சுவனத்தின் சுகத்தை அடைய முடியாது. பள்ளிவாசலிலே மாங்கோசு எழுப்பப்படுகின்ற பொழுது தொழுகையினுடைய தொடர்பு இல்லாதவன் நாளை மறுமையில் சுவனத்தின் வாடையை நுகர முடியாது. அப்ப இவர்களுக்கு இஸ்லாம் எப்படி பாடம் நடத்துகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய இளைஞர்கள் தான் இதற்கும் பாடமாக திகழ்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உருவாக்கிய இளைஞர்கள் சிலர் அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போறாங்க. அப்படி ஹிஜ்ரத் செய்து செல்லுகிற பொழுது அந்த அபிசீனியாவில் நஜ்ஜாஷி என்கின்ற ஒரு மன்னர் இருக்கிறார். அவர் இவர்களுக்கு அடைக்கலம் தருகிறார். அந்த நஜ்ஜாஷி என்ற மன்னர் இடத்துல இங்கிருந்து மக்காவிலிருந்து சில எதிரிகள் சென்று தப்பும் தவறுமாக முஸ்லிம்களை பற்றி சொல்லி இந்த இளைஞர்களை நாட்டை விட்டு வெளியேற்றணும்னு அந்த முஷ்ரிக்கீன்கள் தப்பும் தவறுமா சொல்லி கொடுக்கிறாங்க. நஜ்ஜாஷி மன்னர் உடனே இந்த இளைஞர்களை, இந்த இளம் நபித்தோழர்களை அழைக்கிறார். அழைத்து இவர்களை பற்றி விசாரிக்கிறார். நீங்க ஏன் இந்த நாட்டுக்கு வந்தீங்க? எதற்காக அடைக்கலம் கேட்டீங்க? எதற்காக நீங்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள்? அவர்களுடைய நோக்கத்தை பற்றி கேட்கிறார். அப்போது ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அவர்கள்
அந்த இளம் நபி தோழர்களுடைய படைக்கு, அந்த கூட்டத்தாருக்கு அமீராக, தலைவராக வந்து நிற்கிறார். நஜ்ஜாஷி மன்னரிடத்திலே அவர் ஒரு உரையை நிகழ்த்துகிறார். தங்களுடைய வாழ்வு எப்படி இந்த இஸ்லாத்தால் பரிசுத்தப்படுத்தப்பட்டது, எப்படியான கண்ணியத்தை அவர்களுக்கு இஸ்லாம் கொடுத்தது என்பதை தன்னுடைய உரையில் சாரம்சமாக வடிவமைக்கிறார். அவர் சொல்லுகிறார், யா ஐயுஹல் மலிக், அரசரே, குன்னா கௌமன் அஹ்ல ஜாஹிலியா, நாங்கள் அறியாமை காலத்து சமூகமாக இருந்தோம். அறியாமை கால சமூகம் என்றால் என்ன தெரியுமா? நஅகுலுல் மைத்தா, நாங்கள் இறந்த செத்த பிராணிகளை சாப்பிடுவோம். வனஅத்தில் ஃபவாஹிஷ், நாங்கள் அருவருக்கத்தக்க காரியங்களை, ஆபாசமான அசிங்கமான காரியங்களை செய்வோம். வனுஸீஉல் ஜிவார், அண்டை வீட்டுக்காரர்களுக்கு நோவினை செய்வோம். வயக்குலுல் கவிய்யும் மின்னல் லஈப், எங்களில் வலியவர் எளியவரை நசுக்குவார், கொடுமைப்படுத்துவார். இப்படி எல்லா விதமான இந்த சமுதாயத்தில் நிலவுகின்ற குற்றங்களையும் நாங்கள் செய்து வந்தோம். அருவருக்கத்தக்க ஆபாசமான காரியங்கள் எங்களிடத்தில் இருந்துச்சு. மனித தன்மைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் எங்களிடத்தில் இருந்துச்சு. மனுஷனா மதிக்க மாட்டோம், இன்னொரு மனுஷனுக்கு நல்லதை நாட மாட்டோம். இந்த சமுதாயத்துக்கு பாரமாக நாங்கள் இருந்து வந்தோம். இதுதான் அதனுடைய அர்த்தம். இன்றைக்கு சில இளைஞர்களை பார்க்கிறோம்ல, அவனால எந்த பிரயோஜனமும் இருக்காது. சமுதாயத்துக்கு பாரமாக இருப்பான், போதைக்கு அடிமையாக இருப்பான். இந்த சமுதாயத்தினுடைய அந்த ஒரு தெரு முக்கில் அமர்ந்துகிட்டு போகல வரபவர்களை கேலி செய்வான், கிண்டல் செய்வான். இப்படியாக எந்த பிரயோஜனமும் இல்லாமல் உட்கார்ந்து இருக்கிறாங்களே. இது மாதிரி நாங்க எங்களுடைய அறியாமை காலத்தில் இருந்தோம். அசிங்கங்கள் எங்க வாழ்க்கையில் இருந்துச்சு, நிறைய குற்றங்கள் இருந்துச்சு. இன்னைக்கு பாருங்க, தெரு முக்குல உட்கார்ந்துகிட்டு ஒரு குரூப் கேம் விளையாடும், இன்னொரு குரூப் ஆபாச படங்களை பார்த்து கொண்டிருக்கும், இன்னொரு குரூப் இந்த சமூக வலைதளத்தினுடைய ரீல்ஸ்கள் என்கின்ற பேரிலே அந்த ரீல்ஸ்லயே நேரத்தை கழிச்சுக்கிட்டு இருக்கும். இன்னொரு குரூப் போதை பொருட்களை பயன்படுத்தி கொண்டிருக்கும். இன்னொரு குரூப் என்ன எதுக்காக அங்க உட்கார்ந்து இருக்கு, என்ன செய்யுது, என்ன பேசுதுன்னு அதுக்கே தெரியாது. அப்படி நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்கும். அந்த ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார், ஃபகுன்னா அலா தாலிக், நாங்கள் இப்படியே எங்களுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருந்த பொழுது எங்களுக்கு அல்லாஹ் ஒரு இறை தூதரை அனுப்பினார். அந்த தூதர் ஃபதஆனா இலல்லாஹி லினுவஹிதஹு, ஏகத்துவ கொள்கையை நோக்கி எங்களை அழைத்தார், தௌஹீது கொள்கையை நோக்கி எங்களை அழைத்தார். அவர் எங்களுக்கு வஅமரனா பிஸ்ஸித்கில் ஹதீஸ், உண்மை பேச வேண்டும் என்று கட்டளையிட்டார். பேச்சில உண்மை இருக்கணும்னு சொன்னாரு, நல்லதை செய்ய வேண்டும் என்று சொன்னார். ஜிவார், அண்டை வீட்டுக்காரர்களுக்கு நல்லுபகாரம் செய்ய வேண்டும் என்றார். மனிதனிடத்தில் நல்ல முறையில் பழக வேண்டும் என்கின்ற பழக்க வழக்கங்களை எல்லாம் எங்களுக்கு போதித்தார். கெட்ட விஷயங்களை விட்டு, ஆபாசமான அசிங்கமான விஷயங்களை விட்டு எங்களை தடுத்தார். இதை இந்த மார்க்கம் எங்களிடத்தில் வந்த பொழுது, ஏகத்துவம் என்கின்ற விதை எங்களுடைய உள்ளத்தில் தூவப்பட்ட பிறகு, அந்த ஏகத்துவ விதை எங்கள் உள்ளத்தில் மரமாக வளர்ந்து கனிகளை தருகிற பொழுது அது எங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை தந்தது. நாங்கள் உண்மையாளர்களாக மாறினோம், நாங்கள் ஒழுக்கமிக்கவர்களாக மாறினோம், அண்டை வீட்டுக்காரர்களுக்கு நல்லுபகாரம் செய்பவர்களாக மாறினோம். ஃபஆமன்னா பிஹி வஸத்தக்னா, அவரை நாங்கள் உண்மைப்படுத்தினோம், அவரை நம்பினோம். ஏகத்துவம் தௌஹீது கொள்கையை உள்ளத்தில் நுழைகிற பொழுது சினிமா ஹீரோக்களை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு அவனை போன்று முடிவெட்டி, அவனை போன்று உடையணிந்து, அவனை போன்று நடந்து, அவனை போன்று பேசுகின்ற ஒரு வாழ்க்கையை ஒரு மாய உலகத்தில் இளைய சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. கல்லூரிக்கு போகும் பொழுது, படிப்பதற்கு செல்லும் பொழுது எனக்கு ஐபோன் வேணும், டியூக் பைக் வேணும், ராயல் என்ஃபீல்ட் வேணும், இதெல்லாம் தான் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஜெயித்ததற்கான அடையாளம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறானே. இவர்களுடைய உள்ளத்தில் ஏகத்துவ விதை தூவப்பட வேண்டும். அறிவுரைகள், அவர்களுக்கு ஏகத்துவ அறிவுரைகள் வழங்கப்பட வேண்டும். அந்த ஏகத்துவம் தான் அவர்களை நெறிமுறைப்படுத்தும். அந்த இளைஞர்கள் ஒன்றே ஒன்றை உணர வேண்டும், இந்த உலகத்தில் சுகம் தருகிற எதுவும் நாளை மறுமையிலே நம்மை காப்பாற்ற போவது கிடையாது.
எதையெல்லாம் அவன் சுகம்னு நினைக்கிறானோ, எந்த போதைய நல்லதுன்னு நினைக்கிறானோ, எந்த வீணான காரியத்தை அவன் ரிலாக்ஸ் மன அமைதி நினைக்கிறானோ, அதுவெல்லாம் மறுமையில் நம்மை நஷ்டத்துக்கு அழைத்து செல்லும் என்பதை அவன் உணர வேண்டும். அப்ப இதுல இந்த இப்படி 4 சாராருக்கும், 4 இந்த இளைய சாராருக்கும் இஸ்லாம் இப்படியான வழிகாட்டலை வழங்குகிறது. இது எல்லாமே சரி செய்யப்பட வேண்டும் என்றால் 2 விஷயங்கள் நம் முன்னால் இருக்குது. ஒண்ணு, பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல அறிவுரைகளை வழங்கி வழிகாட்டுதலை கொடுக்கணும். என் பிள்ளை அவன் நான் பைக் வாங்கி தரலன்னா சாப்பிட மாட்டான், அவன் எங்க போறான், எங்க வரான், எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வரான் என்பதை நான் கேட்டால் அவன் கோபித்துக் கொள்வார் என்று பெற்றோருக்கு பயப்பட வேண்டிய பிள்ளைகள் என்பது மாறி பிள்ளைக்கு பயப்பட வேண்டிய பெற்றோர் என்கின்ற நிலைமையை நம் குடும்பத்தில் உருவாக்கி வைத்தோம் என்றால் நம் பிள்ளைகள் நம் கைகளை மீறி சென்று விட்டார்கள். நாம் சரியாக நடந்து, நாம் இஸ்லாமிய வழிமுறைகளை அறிந்து அதை நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், அறிவுரை சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பள்ளிவாசலுடைய தொடர்பு முதலில் நமக்கு இருந்தால்தான் நம்ம பிள்ளைக்கு இருக்கும். நான் இன்னைக்கு என்ன, என் பிள்ளை தொட மாட்டேங்கிறான், இஸ்லாமிய தொடர்பே ரொம்ப மோசமா போறான், போதை அது இதுன்னு போய்கிட்டு இருக்கான், அவனை நினைச்சாலே எனக்கு கண்ணீர் வருது என்று புலம்பக்கூடிய பெற்றோர் எத்தனை முறை அந்த தகப்பனார் அந்த பையனை பள்ளிவாசலுக்கு அழைச்சிட்டு வந்திருப்பார். பள்ளிவாசலுடைய தொடர்பை இளைஞர்களுக்கு மேம்படுத்தி விட்டால், நம் பிள்ளைகளுக்கு வழங்கிவிட்டால், அந்த பள்ளிவாசலின் தொடர்பும் அங்கு சொல்லப்படுகிற அறிவுரைகளும் அங்கு இருக்கக்கூடியவர்களுடைய நட்புகளும் அவனை சீர்படுத்தும். ஏனென்றால் அங்கு இருக்கக்கூடிய கொள்கை, ஏகத்துவ கொள்கை, அது அவனை தூய்மைப்படுத்தக்கூடியதாக மாறும். இதை பெற்றோர்கள் கவனமாக செய்ய வேண்டும். அடுத்து 2வது வழி என்ன? தௌஹீது கொள்கை தான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கொள்கை தான். இப்ராஹிம் நபியினுடைய இளமை பருவத்தை பார்த்தோம். தகப்பனாராக இருந்தாலும் சரி, ஊராக இருந்தாலும் சரி, உலகமாக இருந்தாலும் சரி, இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை நான் எடுத்து சொல்லியே தீர்வேன் என்று யாருக்கும் அஞ்சாமல், சமரசம் இல்லாமல் இந்த சமுதாயத்தை சொர்க்க பாதையை நோக்கி அழைக்க வேண்டும் என்பதிலே கவனமாக மறுமைக்காகவும் சமுதாயத்துக்காகவும் போராடுகின்ற மிகப்பெரிய ஏகத்துவ தந்தையாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திகழ்ந்தாரே, அது அவருடைய இளமை பருவத்தில் அவருடைய உள்ளத்தில் இறைவன் போட்ட அந்த விதை. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கொள்கையில் இருக்கிறோம் என்றால், இப்ராஹிம் நபியை முன்மாதிரியாக திருமறை குர்ஆன் எடுத்து சொல்லுகிறது என்றால், இன்றைய இளைஞர்கள் நல்வழிக்கு திரும்ப வேண்டும் என்றால் அவர்களுக்கு தேவை நபி இப்ராஹிம் நபி அவர்களுடைய அந்த வாழ்க்கை வழிகாட்டுதல். அந்த வழிகாட்டுதல் எப்போது இளைஞர்களுடைய உள்ளத்தில் வருகிறதோ அப்போதுதான் அவர்கள் எந்த வகையில் இருந்தாலும் அவர்கள் இந்த நல்வழியை நோக்கி வருவார்கள். இஸ்லாம் வழிகாட்டுகின்ற இளைஞர்களாக அவர்கள் உருவாவார்கள். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அதை நோக்கித்தான் இளைஞர்களை அழைக்கிறது. இளைஞர்களுக்கு இங்கு ஏகத்துவத்தை நாம் போதிக்கிறோம். இங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லோரும் ஏதோ ஒரு வகையிலே நாம் ஆரம்பித்தில் சொன்ன அந்த 4 வகையினரில் ஒரு வகையாக இருந்திருப்பாங்க. ஒன்று, மறுமை நம்பிக்கை இல்லாமல் இஸ்லாத்தினுடைய தொடர்பை முற்றிலும் துறந்தவர்களாக இருந்திருப்பார்கள். மார்க்க நெறிமுறைகள் தெரியாதவர்களாக இருந்திருப்பார்கள். சினிமா நடிகரின் பின்னால் சென்றவர்களாக இருந்திருப்பார்கள். கூத்து கும்மாளம் என்று இருந்திருப்பார்கள். பொறுப்பற்று இருந்திருப்பார்கள். குடும்பத்தின் பொறுப்பை உணராதவர்களாக இருந்திருப்பார்கள். சமுதாயத்துக்கு நன்மை பயக்காதவர்களாக இருந்திருப்பார்கள். ஏதோ ஒரு வகையில் இருந்தவர்கள் தான் ஏகத்துவ கொள்கை அவர்களுடைய உள்ளத்தில் இந்த ஜமாத்தால் போதிக்கப்பட்ட பிறகு, இப்ராஹிம் நபியினுடைய கொள்கை அவர்களுடைய உள்ளத்தில் சொல்லப்பட்ட பிறகு, நபிகள் நாயகம் வார்த்தெடுக்கின்ற இளைஞர்களை போன்று இந்த இளைஞர்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த ஜமாத்து உழைத்து அவர்களுக்கு பிரச்சாரம் செய்த பிறகு அவர்களுக்காக பல செயல் திட்டங்களை வகுத்து செய்திகளை கொண்டு சேர்த்த பிறகு அந்த இளைஞர்கள் இப்போது ஒழுக்கமிக்கவர்களாக உருவாகி இங்கே உங்கள் முன்னால் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த இளைஞர்கள் நல்வழிக்கு வந்திருக்கிறார்கள். இஸ்லாம் வழிகாட்டுகின்ற தூய வழியில் பயணிக்கிறார்கள். குடும்பத்தின் பொறுப்பை உணர்ந்து செயல்படுகிறார்கள். இந்த உலக வாழ்விலேயும் நல்ல வாழ்க்கையை, ஹலாலான வாழ்க்கையை, தூய்மையான வாழ்க்கையை வாழ்கிறார்கள். மறுமைக்கான வாழ்விலேயும் அந்த நன்மைகளை பெருக்கிக் கொள்கிறார்கள்.
இந்த ஜமாத்தில் இளைஞர்கள் அதிகம். இந்த ஜமாத் இளைஞர் படையை அதிகமாக கொண்ட ஒரு ஜமாத். ஆனால் இந்த ஜமாத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில், இந்த ஜமாத்தில் நடக்கக்கூடிய மாநாடுகளில், ஆர்ப்பாட்டங்களில், பொதுக்கூட்டங்களில், எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அங்கு படையெடுத்து வருகின்ற இளைஞர்கள் வந்து கரைந்து சென்ற பிறகு அங்கு ஒரு பீடி சிகரெட் துண்டு அவர்களால் போடப்பட்டது என்று சொல்ல முடியுமா? அப்படி இந்த ஜமாத் அவர்களை முழுக்கமிக்கவர்களாக உருவாக்குது. சினிமா தியேட்டரில் இந்த தௌஹீது கொள்கையுடைய ஒரு இளைஞன் போய் நின்றான் என்று சொல்ல முடியுமா? அவர்களை அதிலிருந்து தூரமாக்கி பயான் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வைக்கிறது, தொழுகையின் வரிசைகளில் நிற்க வைக்கிறது. ஏன்? இங்கு போதிக்கப்படுகிற ஏகத்துவ கொள்கை மட்டும்தான் அப்படியான பரிசுத்த வாழ்வை தரும். அதுதான் நஜ்ஜாஷி மன்னரிடத்தில் அரவணைப்பை பெற்ற அந்த இளைஞர்களுக்கு கொடுத்தது, நபி தோழர்களாக இருந்த இளைஞர்களுக்கு கொடுத்தது. அதுதான் இன்றைய இளைஞர்களுக்கும் அவர்களுடைய வாழ்க்கையை சரி செய்வதற்கான வழியாக இருக்கிறது. நாளை மறுமை நாள்ல அர்ஷினுடைய சூரியன் தலைக்கு அருகாமையிலே கொண்டு வந்து நிறுத்தப்படுகின்ற பொழுது அல்லாஹுடைய நிழலை தவிர எந்த நிழலும் இல்லாத நாளில் அல்லாஹ் ஒரு சாராருக்கு மட்டும் நிழலை கொடுத்து வெற்றியை தருகிறான். அதில் ஒரு சாரார் யார்? ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தி ரப்பி, தன் இறை வழிபாட்டிலே தன்னுடைய இளமையை கழித்த இளைஞன். இறை வழிபாட்டிலே தன் இளமை பருவத்தை கழிக்கிற பொழுது, வீணானதை புறக்கணிக்கின்ற பொழுது, ஹராமானதை விட்டு விலகுகிற பொழுது, வெட்டி காரியங்களை விட்டு தூரமாகிற பொழுது, இந்த தன் குடும்பத்துக்காகவும் சமுதாயத்துக்காகவும் மார்க்கத்துக்காகவும் பாடுபடுகின்ற இறை வழிபாடு உள்ள இளைஞனாக அவன் உருவாகும் பொழுதுதான் அல்லாஹ்வின் நிழலை பெற்று நாளை மறுமையிலே வெற்றியை சுவைக்கக்கூடியவனாக மாறுவான். அப்படியான இளைஞர்களை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அதற்கு காரணம் இந்த ஏகத்துவ கொள்கைதான் என்று சொல்லி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.